This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. ஜிடிபி அப்படின்ற வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன ஜிடிபி, அதை பற்றி இந்த கட்டுரையில் பார்க்கலாம். இந்த காணொளி மூலமாக இதை நீங்கள் கேட்குறது மூலமாக உங்களோட நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஒரு நாட்டின் வளர்ச்சி ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியை வைத்து தான் மதிப்பிடப்படுகிறது. பொருளாதார அளவில் எந்த நாடு முன்னணியில் இருக்கிறது என்பது அந்த நாட்டின் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை சார்ந்தது. எந்தெந்த துறைகளில் வளர்ச்சி மற்றும் வீழ்ச்சியை கண்டுள்ளது என்பதை அறிவதற்கு ஜிடிபி முக்கியமான அம்சமாக திகழ்கிறது. அவ்வகையில் ஒரு நாட்டிற்கு ஜிடிபி ஏன் அவசியம் மற்றும் தற்போது உலக நாடுகளின் டாப் 10 ஜிடிபி பட்டியலை அலசுகிறது இந்த காணொளி. ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் ஒரு நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒட்டுமொத்த சரக்குகள் மற்றும் சேவைகளின் மொத்த மதிப்புதான் உள்நாட்டு உற்பத்தி. ஏற்றுமதி அதிகமாக இருந்து இறக்குமதி குறைவாக இருந்தால் அந்நாட்டின் ஜிடிபி அதிகமாக இருக்கும். இதற்கு சான்றாக அமெரிக்கா மற்றும் சீனா போன்ற நாடுகளை கூறலாம். அதுவே இறக்குமதி அதிகமாக இருந்து ஏற்றுமதி குறைவாக இருந்தால் அந்நாட்டின் ஜிடிபி குறைவாக இருக்கும். இதற்கு சான்றாக ஜெர்மனி, இத்தாலி மற்றும் இந்தியா போன்ற நாடுகளை கூறலாம். நடுத்தர வருவாய் கொண்ட இந்தியாவில் மக்கள் தொகை அதிகரிப்பும் ஜிடிபி குறைவதற்கான முக்கிய காரணமாகும். கொரோனா காலகட்டத்தில் இந்தியா மட்டுமின்றி உலக நாடுகளின் ஜிடிபி பெரும் சரிவை சந்தித்தது. இதிலிருந்து மீண்டு வர இந்தியாவிற்கு பல ஆண்டுகள் ஆகலாம் என பொருளாதார வல்லுநர்கள் கணித்தார்கள். ஆனால் இந்த கணிப்புகளை எல்லாம் உடைத்தெறியும் வகையில் இந்தியா தனது பொருளாதார சரிவை 2 ஆண்டுகளில் மீட்டெடுத்தது. இந்தியாவில் காலாண்டுக்கு ஒரு முறை என ஆண்டிற்கு 4 முறை ஜிடிபி கணக்கிடப்படுகிறது. இது தவிர்த்து ஓராண்டுக்கான ஜிடிபியும் கணக்கிடப்படுகிறது. நுகர் செலவுகள், அரசின் செலவுகள், முதலீட்டு செலவுகள் மற்றும் நிகர ஏற்றுமதி ஆகிய 4 மூலம் ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி கணக்கிடப்படுகிறது. ஒரு நாட்டின் ஜிடிபி தரவுகளை பொறுத்துதான் அரசு மற்றும் தனிநபர்கள் தொழில்துறை மற்றும் பங்குச்சந்தை முதலீடு உள்ளிட்ட சில முடிவுகளை எடுக்கின்றனர். ஒரு நாட்டின் ஜிடிபி அதிகமாக இருந்தால் அந்நாட்டில் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்றும் அரசின் திட்டங்கள் அனைத்தும் அடிமட்ட மக்கள் வரை சென்றடைகிறது என்றும் அர்த்தம். அதுவே ஜிடிபி குறைவாக இருந்தால் பொருளாதார வளர்ச்சியை பெருக்கும் திட்டங்களில் அந்நாடு ஈடுபட வேண்டும் என்று பொருள். ஜிடிபி வளர்ச்சி அதிகமாகும் நேரங்களில்தான் முதலீடு செய்பவர்களின் எண்ணிக்கையும் உயரும். ஒருவேளை ஜிடிபி சரிந்தால் முதலீடு மற்றும் சேவைகள் அனைத்தும் குறையும். இது அந்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை வெகுவாக பாதிக்கும். ஒரு நாட்டில் ஆட்சியில் இருக்கும் அரசு எதிர்கால திட்டங்களை தீட்டுவதற்கும் ஜிடிபி தரவுகள் உதவுகின்றன. 2024ஆம் ஆண்டு முடிவில் எந்த நாடு உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்தியுள்ளது என்பதை தற்போது நாம் தெரிந்து கொள்வோம். உலகின் டாப் 10 பொருளாதார நாடுகளின் பட்டியலை சர்வதேச செலவாணி நிதியம் சமீபத்தில் வெளியிட்டது. இதில் இந்தியா தொடர்ந்து 5வது இடத்தை தக்க வைத்துள்ளது. இப்பொழுது நாம் வரிசையாக காணலாம். அமெரிக்கா 30.34 ட்ரில்லியன், சீனா 19.53 ட்ரில்லியன், ஜெர்மனி 4.92 ட்ரில்லியன், ஜப்பான் 4.39 ட்ரில்லியன், இந்தியா 4.27 ட்ரில்லியன், பிரிட்டன் 3.73 ட்ரில்லியன், பிரான்ஸ் 3.28 ட்ரில்லியன், இத்தாலி 2.46 ட்ரில்லியன், கனடா 2.33 ட்ரில்லியன், பிரேசில் 2.31 ட்ரில்லியன். நன்றி உறவுகளை, இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு. மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு விரைவில் இணைகிறேன். நன்றி, வணக்கம்.